பொதுவாகவே நர்சஸ் வந்து நடமாடும் தேவதைகள்னு சொல்லுவாங்க. அது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. நேற்று சாப்பிட போன இடத்துல, அங்கே வேலை பார்க்குற அம்மா ஏதோ கொஞ்சம் சிக் ஆகுறாங்கன்றத சரியான நேரத்தில் கவனித்து அதை ஐடென்டிஃபை பண்ணி, அவங்கள சரியான நேரத்தில் மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்ததன் மூலமாக அவங்க உயிர் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுக்காக அவங்கள வந்து குளோபல் தீவிர சிகிச்சை மருத்துவமனை ஹானர் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அந்த சிஸ்டர் பேர் யுவராணி. அவங்க வந்து சேலம் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க. இந்த ஹானரை நாங்கள் எல்லா நர்சஸ்க்கும் குளோபல் தீவிர சிகிச்சை மருத்துவமனை டெடிகேட் பண்ணுது. தேங்க்யூ வெரி மச். ஒரு நிமிஷங்கிறத சாதாரணமாக கடந்து போயிடுறோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முக்கியமான நேரங்கிறது எங்களை மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் கிரிட்டிக்கல் கேரில் நாங்கள் பார்க்குற அந்த ஒவ்வொரு நிமிடங்களும் எங்களுக்கு வந்து கவுண்ட்ஸ். ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா, 4 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு புரிஞ்ச அந்த இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். என் பேர் யுவராணி. நான் தர்மபுரியில் இருக்கிறேன். நான் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நேற்று வந்து சாப்பிட போகும்போது ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கே ஒர்க் பண்ணுற அம்மா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும்போது மூச்சு இறைச்சிட்டு இருந்தாங்க. மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் போயிட்டு என்னன்னு சொன்னேன், ஏமா என்ன பண்ணுறது கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் வந்து உட்காந்துட்டாங்க. மறுபடியும் வந்து நாங்கள் சாப்பிட ஆர்டர் பண்ண டின்னர் வந்துருச்சு. அப்புறம் ஹஸ்பண்டு நானே பையன் 3 பேர் சாப்பிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண கஷ்டப்படுறது இருந்துட்டு மறுபடியும் நேரில் போனேன். போயிட்டு அந்த அம்மாட்ட போய் கேட்டேன், அம்மா நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு என்ன தொந்தரவு, பிபி சுகர் இருக்குதா இல்லை என்ன கூட இருக்குது, வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைம்மா எனக்கு எதுவும் இல்லைம்மா, மூச்சுட மட்டும் தான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், சரி மூச்சுட கஷ்டமாக இருந்தால் நம்ம உங்கள் ஓனர்கிட்ட கூப்பிட்றோம்மா, நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து இல்லை சுகருக்கு இது லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சுகர் போட்டு கொஞ்சம் வெளியே ஃப்ரீயாக காத்தோட்டமாக உட்காந்தாங்க. அப்புறம் ஒரு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் போய் நான் அவங்கள போய் பார்த்தேன். பார்க்கும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகி ரொம்ப உடம்புல சில்னஸ் ஆகிருந்தது. உடனே வந்துட்டு நான் சொன்னேன், வாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். உடனே வந்து அவங்க மேனேஜரும் வாங்க நம்ம கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் கூப்பிட்டு போங்க இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைங்க நான் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணியிருக்கேன் வரலான்னு இருக்காங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம், வாங்க போகலாங்கிறப்ப அவரும் உடனே வந்தார். வந்துட்டு 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தான் தள்ளோடனே 24/7 கிரிட்டிக்கல் கேர் குளோபல் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். நானே என் ஹஸ்பண்ட் வர வழியில் அந்த ஹாஸ்பிட்டல் நான் பார்த்தேன், அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 வீலரில் வச்சு கூப்பிட்டு வந்தோம். 2 வீலரில் எழுந்து உட்கார இருக்கும்போது நம்ம கொலன்னு போயிட்டாங்க. அப்பயே சரி இப்போ சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி கூப்பிட்டு போகலாம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே உடனே ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து டக்குன்னு உள்ள எமர்ஜென்சி கொண்டு போனாங்க. டக்குன்னு ஓட்டு வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெப்லைசர் வச்சு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இசிஜி எடுத்தாங்க. இசிஜி எடுக்க ஒவ்வொரு வாட்டியும் நானும் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் இசிஜி எடுத்த உடனே சீக்கிரம் டாக்டர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். டாக்டருக்கு உடனே வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பின உடனே பெரிய டாக்டர் வந்துட்டாரு. வந்தோடனே அவர் பார்த்த உடனே பல்மனரி எடிமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து பிபி இன்னும் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஹார்ட் ரேட் கம்மியாக, ரெஸ்பிரேட் கம்மியாக இருந்தது, எஸ்பி விட்டு அப்படியே டவுன் ஆகிட்டே இருந்தது. இவ்வளோ டக்குன்ட்டு பசங்க பாய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக செயல்பட்டு அவங்களுடைய பேஷண்ட் வந்து அன்கான்சியஸ் போடுற அளவுக்கு போயிட்டாங்க. ரொம்ப சிவியராக இதாகிட்டாங்க. டக்குன்னு அந்த இடத்துல நம்ம முயற்சி எடுத்து அவங்க உயிரை காப்பாற்றி ஐசியூக்கு நேராக செக் பண்ணி இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாமே ரொம்ப நன்றி. பரவாயில்ல. இது என்னோட கடமை தான் நான் செஞ்சேன். உண்மையுமே நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால இதோட கடமை செஞ்சேன். நல்லா இருந்தீங்க. நமக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப உண்மையாலுமே நீங்கள் ஒரு மேனேஜர் சாதாரண ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இவ்வளோ வேல்யூவா ஒரு உயிரும் தெரியாது. நம்ம வேணும்னு பண்ணுறதில்ல தெரியாது. ஸோ அதை உங்களை நான் ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து மற்றவங்களை பண்ண தூண்டும். நீங்கள் பண்ணிக்கிற மற்றவங்களை அதை வந்து பண்ண தூண்டும். தேங்க்யூ. இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் பண்ணுறது உங்களால் தான் இருக்கும். இதை நான் சடமாக நான் கடந்து போயிருப்பேன். இது ஒரு இதை எடுத்து நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து காமிக்கிறீங்க. ஆமாங்க. ஆமாம்
கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம், அவங்க எல்லாமே பண்ணாங்க, எல்லாமே ஆன் டைம்ல எல்லாமே நடந்துச்சு. அது வந்து காட்ஸ் ஆனா இங்க வந்ததுனால தான் நடந்துட்டாங்க. குளோபல் கிரிட்டிக்கல் கேர் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து 24/7 நம்ம இங்க இருப்போம். இங்க வந்து ஒரு எமர்ஜென்சி டாக்டர் இருப்பாங்க, நல்ல ஸ்கில்டு நர்சஸ் இங்க இருப்பாங்க. எல்லாருமே எமர்ஜென்சி ஹேண்டில் பண்றதுக்கு இங்க வந்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பேஷண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, உங்களோட பேரண்டா இருந்தாலும் இல்ல வெளியில பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, லைஃப் அட் ரிஸ்க்னு உங்களுக்கு எப்ப தோணுனாலும் தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா கூட எங்களோட நம்பர்ஸ் வரும். குளோபல் கிரிட்டிக்கல் கேர் போட்டா வரும், அல்லது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்னு போட்டாலும் வரும். ஏதாவது ஒரு நம்பரை வச்சு எங்களை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட அனுப்புவோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தயவு செஞ்சு ஒரு உயிருங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது, ஒரு நிமிஷங்கிறதும் ரொம்ப முக்கியங்கிறதும் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கேப்ல ஒரு உயிரை காப்பாத்தி கொடுத்த நம்மளோட அந்த சிஸ்டருக்கு கட்டாயம் நம்ம வந்து நன்றி சொல்லி இருக்கணும். அது எங்களோட கடமை. அதனால நாங்க வந்து அவங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங் ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம எந்த நேரத்துல கிரிட்டிக்கல் கேருக்கு வரணும், எதெல்லாம் இண்டிகேஷன்றதை நான் சொல்றேன். அந்த சிம்டம்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தவறாம லேட் பண்ணாம சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு ட்ரை பண்ணாம குயிக்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூச்சு வாங்குறது, அப்புறம் முகத்துல வேர்த்து கொட்டுறது, அதுக்கப்புறம் ஏதோ நம்மளுடைய ரிலேட்டிவோ அல்லது பேஷண்டோ அன்கான்சியஸ் ஆகுறாங்க அப்படின்னா, வாய் கொளறி பேசுறாங்க, ஃபீவர் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு, அல்லது ஃபிட்ஸ் வருது, இல்ல பாக்குறதுக்கு அப்நார்மலா இருக்காங்க, அன்யூஷுவல் டயர்ட் இருக்காங்க. ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் செஸ்ட் பெயின் வர்றது தெரியாது. அவங்களுக்கு வந்து அன்யூஷுவல் டயர்ட் மட்டும்தான் இருக்கும். மேபி அது ஹார்ட் அட்டாக் கூட இருக்கலாம். அதனால எதுவுமே இல்லை. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிட போகுது. இசிஜியோட காஸ்ட் ஒரு 200-250 தான் வரும். அதுக்காக வந்து நம்ம அதை போஸ்ட்பான் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா பார்த்துக்கலாம். சுகர் கம்மியா இருக்கும், வாயில சுகர் மயக்கம் வர மாதிரி இருக்குன்னும் போது வாயில சுகர் போட்டுக்க வேண்டாம். அது வேற எந்த ரீசனா வேணா இருக்கலாம். மயக்கம் வர்றதுக்கு எதுவா வேணா ரீசன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, ஒரு அலர்ட் நமக்கு நம்ம உடம்பு சொல்லுதுன்னா நம்ம வி ரெஸ்பெக்ட் அவர் பாடி. ஸோ கண்டிப்பா அந்த நம்ம உடம்பு சொல்ற அந்த அபாயங்களை நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு ஒரு எமர்ஜென்சி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஒரு உயிர் நிச்சயமா காப்பாற்றப்படும். எந்த நேரத்துல வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும், எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும், எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் ஒரு உயிர் கொஞ்ச நேரத்துல பிரிஞ்ச ஒரு செகண்ட்ல கூட நம்மளால திரும்ப கொண்டு வர முடியவே முடியாது. அதனால உயிரோடைய மதிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். லேட் பண்ணிட வேண்டாம். தயவு செஞ்சு ஆன் டைமுக்கு வந்துருங்க. போஸ்ட்போன் பண்ணாதீங்க. தேங்க்யூ.